ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரம், அதாவது நட்சத்திர மாறுதல், ராசி மாறுதல் குறித்து இந்த பதிவு. செப்டம்பர் 13 சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பயணிக்க தொடங்குகிறார். 13 நாட்கள் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும். அதே 14ஆம் தேதி ராசி மாறுவார். சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறி உத்தர நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள் அதன் வழியாக பயணித்து செப்டம்பர் 27 வரைக்கும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த சமயம் மகர லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் கிடைக்கிறது அப்படின்னா, 8ஆம் இடம் பலமாகிறது, 8ஆம் அதிபதி வலுப்பெறுகிறார் அப்படிங்கிற கணக்குல அங்க வேலை செய்யும். அப்ப வலு வருகிறது ஆயுளுக்கு நல்லது. ஆனால் மற்ற விஷயத்திற்கு 8ஆம் இடத்துல வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு டார்ச்சர் அல்லது அவஸ்தை, தடைகள், தோல்விகள், அசம்பாவிதங்கள், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லைகள், கடன் மற்றும் பணம் சார்ந்த நஷ்டங்கள், பொருள் நஷ்டங்கள் இத்தனையும் இருக்கு. அப்ப இது வலுவாச்சு அப்படின்னா, இந்த கிரகம் வலுவானது அப்படின்னா நமக்கு அதனுடைய தாக்கம் அதிகமாகத்தானே இருக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு கொஞ்சம் நிதானத்தோடு நம்ம நடந்துக்கணும். 2ஆம் வீட்டில் இருக்கிற சனி 8ஆம் வீட்டில் இருக்கிற சூரியனை பார்த்துக்கிறார். இப்போ 2ல் ஒரு கிரகம், 8ல் ஒரு கிரகம், ரெண்டுமே அவரவர்கள் வீட்டில் இருந்து பார்த்துக்கணும். அதில் சூரியன் சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால வலிமை அதிகம். அதனால எதிர்பாராத தனவரவு சில பேருக்கு கிடைக்கலாம். அது அவர்களுடைய ஜனன ஜாதகத்துல சூரியனுக்கு அந்த ஒரு யோகம் அமைப்பு பெற்றவர்கள் அதை அனுபவிக்கக்கூடும். மற்றபடி உழைப்பு அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், வலிவேதனைகள் இருக்கும், உறவுகள் ரீதியாக நமக்கு நெகட்டிவான ஒரு பிரிவு போன்ற ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது கருத்து வேற்றுமைகள், அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதே செப்டம்பர் 27ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்துல சூரியன் போகிறது. நம்ம லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுல போறார். அந்த சமயத்துல கேதுவோட சேர்றார். இப்ப சூரியனோட கேது சேரும்போது அந்த 9ஆம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேதுனுடைய பலன் கொஞ்சம் சூரியனை பாதிக்கும். இப்ப பூர்வீக சம்பந்தப்பட்டது, தந்தை வர்க்க சம்பந்தப்பட்டதுல எல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், பார்த்துக்கணும். கோவில் சார்ந்த வேலைகள், ட்ரஸ்ட் சார்ந்த வேலைகள், அந்நிய நபரோடு பழகிறது, உயர் அதிகாரிகள், அரசு வழி அதிகாரிகள் மற்றும் அரசு வழி போக்குவரத்துகள், ஒரு தலைமை பொறுப்புல இருக்கவங்க, மேலதிகாரிகள், இது எல்லாமே சூரியனா வேலை செய்யும். அதே போல நம்ம ஒரு ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டு ஒரு வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஏற்படுறது, அதுக்கு இந்த கேது ஹெல்ப் பண்ணுவார். சூரியனும் கேதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால நமக்கு வளர்ச்சி கிடைக்கும். ஆன்மீகத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விளைவுகள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனால் பொருளாதாரத்துக்கோ உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழிலுக்கோ சாதகமாக இருக்காது. ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்கவங்களுக்கு, ஸ்டாக் எல்லாம் வச்சு விற்கிறவங்களுக்கு, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம 27ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10 வரைக்கும் தொய்வாக இருக்கும். அப்ப இந்த இதை அனுசரித்து நம்ம நடந்துக்கிட்டு இது பண்ணணும். இதே சூரியன் முற்பகுதியில் செப்டம்பர் 27 வரைக்கும் உள்ள 8ஆம் இடத்தினுடைய பலனை தரும்போது
வேலை செய்கிறவங்களுக்கு பெருசாக பாதிக்காது. ஃபைனான்ஸ் ரீதியாக டீல் பண்ணுறவங்களுக்கு சில பேருக்கு பாதிக்கும். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு பெருசாக பங்கம் இருக்காது. ஆனால் அதே சூரியன் கேதுவோட சேரும்போது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அது பங்கமாக வேலை செய்யும். ஏன்னா 9ஆம் இடம் என்பது சர்வீஸு, கர்மா, சர்வீஸு செயல்பாடுகள், உற்பத்தி சார்ந்த தொழில் செயல்பாடுகளை எல்லாம் தடுக்கிற ஸ்தானம். இப்போ அதே ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்காங்க அல்லது போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடிய இதில் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவாக நடந்துட்டு நார்மலாக போயிட்டுருக்கும் கமிஷன் வகை தொழில். பட் எப்படி இருந்தாலும் 9ஆம் இடத்துல படக்கூடிய அவஸ்தை 2ஆம் இடத்துக்கு சாதகம் இல்லாத இடம். 2ஆம் இடம் என்பது தான் நமக்கு கேஷ், கையிருப்பு, பணம். ஸோ அதுக்கு அது தீமைகளை செய்யும், பெருசாக சேர்க்க விடாது. இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸு இது சம்மந்தப்பட்ட இதில் வில்லங்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும், மறைமுக எதிரிகள் தொல்லை இல்லாமல் பார்த்துக்கணும், தடைகள் இல்லாமல் பார்த்துக்கணும். இளைய சகோதர சகோதரி வகை உறவுகள், அவங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் மற்றும் கல்யாண முயற்சிகள் இதிலையெல்லாம் வரக்கூடிய குழப்பங்களை பார்த்துக்கணும். அதே போலதான் தந்தை வர்க்கத்துக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸை பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பொருள் இழப்புகளையும் பார்த்துக்கணும். தொழில் அப்படிங்கிறது அந்தஸ்து, ட்ரேடிங் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு ஓனர்ஷிப்புக்கு வர்றது தடை பண்ணும். ஒரு வேலை பார்க்குறதோ, ஒரு இன்சார்ஜாக வேலை செய்கிறதோ, அல்லது நம்ம ஒரு கமிஷன் வகையில் இயங்குறதையோ இது பாசிட்டிவாக இயங்க வைக்கும். எல்லாமே பாவங்களை பொறுத்து தான் கிரகங்கள் தன்னுடைய பணிகளை மாற்றி செய்யும். இப்போ பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதத்தை கணிக்கும் போது 12 பாவத்துக்கு உபநட்சத்திரங்கள் வரும். அதில் இந்த சூரியன் கேது எந்த பாவம்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு 2ஆம் பாவமாக இருந்தது அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக கேது கொஞ்சம் தீமை செய்யும்னு அர்த்தம். அதே 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக சூரியனோ கேதுவோ வந்துவிட்டால் சிரமங்கள் அதிகம். ஏனென்றால் 8, 12ங்கிறது கடுமையான கஷ்ட நஷ்டங்களை குறிக்கிறது. அப்போ இது ஃபுல் டேஸுமே பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இதில் 13ஆம் தேதி ஆரம்பித்து உத்தர நட்சத்திரத்தில் போகிறப்பையும் அது கூடவே அஸ்த நட்சத்திரத்தில் போகிற அந்த 13 நாள் மொத்தம் 26 நாளும் அந்த மாதிரி 8ஆம் பாவம் 12ஆம் பாவ நட்சத்திரமாக வந்தவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாகுது. அதனால் இது எல்லாமே ஜோதிடத்தை புரிந்து கொள்வதற்கு தான். நம்ம டைரக்டாக பலனுக்கு போகணும்னா நம்ம ஜனன ஜாதகத்தில் யார் யார் எந்த கிரகம் எந்த பாவத்தை இயக்குறாருன்னு தெரியாமல் நாம் முடிவெடுக்க முடியாது. அந்த பாவத்துக்கு தகுந்த திசா புத்திகள் இயங்குது அப்படின்னா அந்த பாவம் கண்டிப்பாக செயல்படும். அதனால் அதை வைத்து தான் கோச்சாரமும் திசா புத்தியும் செயல்பட்டு தான் நமக்கு நிகழ்வுகள் நடக்குது. அது மாதிரியான ஒரு புரிதல் நம்ம ஏற்படுவதற்கு தான் தொடர்ந்து இந்த சிஸ்டத்தை பற்றி, நட்சத்திர சூத்திரங்களை பற்றி பதிவுகளை போட்டுட்ருக்கோம். ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் வழியே தான் பலனை செய்யுது. அப்போ அந்த நட்சத்திரம் தொடர்புகள் வழியாக, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் தொடர்புகள் வழியாக பல பாவ தொடர்புகள் ஏற்படுகின்றன. 12 பாவம் சேர்ந்து நட்சத்திர கூட்டங்களாக அங்கே இருக்குது. அப்போ ஒரு கிரகத்தினுடைய பலனை சொல்லும்போது அவர் நின்ற நட்சத்திரத்துக்குரிய கிரகம் எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்ளுகிறது, நம்ம பிறந்த ஜாதகம் எந்தெந்த பாவத்திற்கு உபநட்சத்திரமாக எந்தெந்த கிரகங்கள் வருகின்றது என்பதை சுட்டி காட்டுதோ அதை பொறுத்து தான் பலன்கள் உறுதியாக கிடைக்கும். நாம் கேட்குற கேள்விக்கு கரெக்டான சரியான பதிலும் கிடைக்கும். அந்த வகையில் இந்த நட்சத்திர சூத்திர ஜோதிடத்தை பயன்படுத்தணும். அது நமக்கு விதி கொடுப்பனை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. திசாபுத்தி கொடுப்பனை மற்றும் நம்முடைய கோச்சார கொடுப்பனை இதையெல்லாம் கலந்தது தான் ஜோதிடம். அதனால் அட்டமாதிபதி சூரியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில்
ரொட்டீன் ஒர்க்குக்கு எந்த பாதகமும் இல்லை. புது முயற்சிகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.